ஒரு வழியா நம்மளோட மல்லி சாதிச்சு காட்டாங்க. ஆமாங்க, ராஜேஸ்வரிக்கு காப்பில விஷத்தை வச்சுட்டு நான் என்ன விஷத்தை எதுல வச்சுன்னு காப்பில வச்சேன்டையா அப்படின்னு ராஜேஸ்வரிக்கு பூச்சாண்டி கட்டி ராஜேஸ்வரியை நம்ம மல்லி காலை பிடிச்சி கதற வைக்கிறாங்க. ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மல்லிக்கு எப்பயும் போல டெலிவரி வேலைக்கு அவங்க போயிட்டு தாங்க இருக்காங்க. அந்த இதுல அவங்க ஆப்ல ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்து யாரான்னு பார்த்தா ராஜேஸ்வரி அவங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் ராஜேஸ்வரி வீட்டுக்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னன்னு பார்த்தா காஃபி. ஆமாங்க, காஃபியை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. நம்ம பெரியம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு பெரியம்மான்னு கேட்க, போப்புல வேலை தானே பார்த்துக்கலாம், போயிட்டு வா, எதனா பண்ணாலுங்களா வச்சுக்கையா வச்சு செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியம்மா ஐடியா கொடுத்தனப்ப நம்ம மல்லி மாசா கிளாஸா போய் வீட்டுக்குள்ளே வாசல்ல வண்டியை நிப்பாட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டு காலிங் பிளே தட்டுறாங்க. நம்ம ரஞ்சிதா வரா, என்ன கேட்க டெலிவரி அப்படின்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற வழி இல்லாம நம்ம மல்லியை முழிக்க ராஜேஸ்வரி சொல்றாங்க, எத்தனை வந்து இப்போ இங்கே கொடுத்துட்டா ஓகே, யார் சர்வ் பண்ணுவோம், அதுக்கு தனியாலாம் ஆள் வைக்க முடியாது, வந்து சர்வ் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லியை மாசா கிளாஸா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பார்த்தா, கிச்சனில் போய் 2 கப்பு, அந்த 2 கப்புலும் ஃபில் த காப்பி, நெக்ஸ்ட் ஃபில்லிங் கம்ப்ளீட், அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்க குடிக்க, அவங்க பூசா மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மல்லி காசு கேட்குறாங்க. அதான் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் காசு கொடுங்கன்னு கேட்க உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்றா, காசெல்லாம் கொடுக்க முடியாதுடி, என்னடி பண்ணுவ, உன்னால முடிஞ்சுதா பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லி ஒரு சூலாயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன பாக்குறீங்களா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 2 பேரும் சும்மா ரசிச்சு மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிங்களே, அந்த காப்பில என்ன பண்ணிருக்க தெரியுமா, கொஞ்சமா பாய்சன் கலந்துருக்க, பாயாசம் இல்லடி பாய்சன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றேன் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை மாத்தி மாத்தி முழிக்க நம்ம மல்லி சொல்றாங்க, நீங்க இப்படிதான் ஏதாவது எனக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் முன்கூட்டியே நான் பிளான் பண்ணிட்டு அதான் விஷத்தை வச்சுட்டேன். என்ன நீங்க எனக்கு பாம்பு வச்சுதான் நினைச்சீங்களா, நீங்க வச்சது பாம்பு இல்லடி, நான் வச்சது ஆட்டோ பாம்பு வச்சேன் பாத்தியா, பாயாசத்துல வச்சாரி காப்பியில விஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, இதை கேட்டோடனே ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கும் அல்ல இல்ல, இந்த மாதிரி பொய் சொல்லாதடி, நீ எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. யார் சொன்னது, என் புருஷன் சொத்து எல்லாம் எடுத்துக்கிட்டே நான் புருஷனை வேலையை விட்டு நிப்பாட்டி இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கேன், நான் சும்மா விடுவேன்னு நினைச்சியா, அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அல்ல இல்லைங்க, அப்படியே கையெல்லாம் ஒதுருது நட்டிக்கிறாங்க, துட்டிக்கிறாங்க. உடனே மல்லி சொல்றாங்க, என்ன வேணுமா, அப்போயிட்டு என் காசை வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படிக்கு போயிட்டுறாங்க. உடனே பின்னாடி ஓடி அந்த ராஜேஸ்வரி குடே குடே அப்படின்னு நம்ம தக்காளி பீத்திங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க. ஆமாங்க, தக்காளி ஜூஸ் போட்டாலும் பத்தாதுங்க, ராஜேஸ்வரிக்கு தலைமையிலே 4 கொட்டணும் அப்படின்ற மாதிரி மல்லி முழிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ராஜேஸ்வரி பண்ணது கொஞ்சமா நினைச்சமா. அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி கையெடுத்து பிச்சை எடுக்கிறாங்க மல்லி கிட்ட. அதுக்கப்புறம் மல்லி இந்தா போனா போய் பழச்சிப்போ அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட் இருக்கு. அதை குடிச்சிட்டு ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, மல்லிக்கிட்ட இப்போ குடிச்சிட்டு காசு தர முடியாது நடிக்க அப்படி இப்படின்னு சீன் போட்டாலும் உடனே மல்லி சொல்லுவாங்க, உனக்கு காப்பில நான் விஷம் வைக்கல ராஜி, உன் கையில ஒரு டப்பா கொடுத்த மத்தியா அதுதான் விஷமே, உனக்கு நீயே விஷம் வச்சுக்கிட்ட, இப்போ போலீஸ் வந்தாலும் கேஸ்ல நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம மல்லி கிளாஸா ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒன்று போடுறாங்க. இதை கேட்ட உடனே தாங்க தூக்கி போடுது ராஜேஸ்வரிக்கு. ஆடி பாவி, உன்னெல்லாம் நல்லவன் நினைச்சு மத்தியா, நான் பேசிக்காவே வில்லண்டி வில்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, இதை கேட்டவொடனே வில்லிக்கே வில்லத்தாதித்தனமா அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் மல்லி வச்சு அந்த பாய்சன்ல சாவுவாங்களா மாட்டாங்களா, சாக மாட்டாங்க, ஏன்னா மல்லி ரொம்ப நல்லவங்க, அது அவங்கள விருப்பத்திற்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.